ट्रैवल परमिट மாதிரி. இது என் பேண்ட். இது என் பேண்ட். இது என் பேண்ட் சார். அவன் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்துட்டானா? ஆனா நம்ம வாயில இருந்து பேர் எடுக்க முடியாதுல்ல. என் பிள்ளைங்கள இந்த மார்க் தெரியுதா? முதுகுல பொதி பொதியா கட்டை ஏத்தின மார்க்க. இந்த மார்க்க பார்த்ததும் புஷ்பா சாரோட பிள்ளைங்கன்னு தெரியணும். அவங்க மேல அடி விழுந்தா புஷ்பா மேல விழுந்ததாட்டம் தாங்க மாட்டாரு. நம்ம சிஐ பொண்ணையா 3rd டிகிரி எக்ஸ்பர்ட் சார். இந்நேரம் அவனுக்கு புஷ்பா பேர் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம காலையில் போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியதான். ஏய், ஸ்டேஷன் ஏன் காலியா இருக்கு? போலீஸ் எங்க? கூலிங் எங்க? எல்லாரும் எங்க போச்சு? ஏய், எங்கடா போனாங்க எல்லாரும்? சார் நீங்க போனதும் புஷ்பா வந்தார் சார். புஷ்பா, நாங்க செகாவத் சார் சொன்னாரும் அடிச்சோம் புஷ்பா. நாங்க என்ன பண்ண புஷ்பா? கூட்டு போறேன்டா. ஒரு சீனுவை மட்டும் இல்ல, மொத்த கூட்டத்தையும் கூட்டு போறேன். டேய் காசுவா, எல்லாத்தையும் தொண்டு விட்டு போலாம். என்னடா இப்படி பண்ற? நீங்க வேலையெல்லாம் காலியா போயிடும்பா. எங்க வேலை காலியா போயிடும். வேலை காலியா போதா? ஏய், பாவம் இல்ல, வேலை எல்லாம் போச்சுன்னா. சிஐ சாரு என்ன வாங்குறாரு? 10,000 புஷ்பா. உன் சம்பளம் 4200. அப்ப லஞ்சம் 30,000 வரைக்கும் வரும். சர்வீஸ் மிச்சம் இன்னும் 30 வருஷம் இருக்கு. பென்ஷனு ஒரு 17 லட்சம் வரலாம். எவ்வளவு வருது? 34,80,800. சின்னி கிருஷ்ணா 42 லட்சம் ரவுண்ட் பிகர் ஏத்துவா. தேங்க்ஸ்பா. உன் சம்பளம் என்ன? 4100. லஞ்ச பணம் 18,000. சர்வீஸ் எவ்வளவு இருக்கு உனக்கு? 3 வருஷம். பென்ஷன் பணம் 10 லட்சம். 33,05,600. வரப்பிரசாதம் இந்த ரவுண்ட் பிகர். அடுத்து அட சிஎஸ்ஆர் வந்துட்டார் மச்சான். ரூல்ஸ் மாறி போச்சுல்ல, துட்டு தந்து அனுப்பி வச்சேன். இவ்வளவு துட்டு வச்சிருந்தா எல்லா ரூலும் மாறும் புஷ்பா. இனி இங்க உன் ரூல் தான். இந்த 2வது கிளாஸ் யாருக்குண்ணே? ஷிகாவத் சாருக்கு பாட்டி வேணும்னால எல்லாரும் போனா என்ன சார்? ஸ்டேஷனுக்கு ஒருத்தன் இப்படி இருப்பான், சின்சரா இருக்கிறவன். இவனை நம்ம ப்ரொமோஷன் லிஸ்ட்ல சேர்க்கணும் சார். சார் புஷ்பா எனக்கு மூட்டை கொடுத்துருக்காரு சார். உங்களுக்கு இந்த சாவி கொத்தையும் ராஜினாமா லெட்டர்ஸையும் கொடுத்துட்டு போலான்னு தான் இருந்தேன். போயிட்டு வரட்டுமா சார்? வரட்டுமா சார்? எல்லாரும் ராஜினாமா செஞ்சுட்டானுங்க. 10 நிமிஷம் முன்னாடி நம்ம இங்க வந்திருக்கணும் சார். முன்னாடி வந்திருந்தா நீ கூட மூட்டையோட போயிருக்கும். அப்போ நான் ஒருத்தன் தான் மிஞ்சிருக்கும். நம்பர் 1 முட்டாளாட்டம். நானும் கஷ்டப்பட்டு மரக்கட்டை வெட்டி காயப்பட்டு அவங்கள பிடிச்சிட்டு வந்தது அவன் காசை வச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. குப்ராஜனா சார், பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்குண்ணா. நான் மனசுக்குள்ள புஷ்பான்னு நினைச்சாலே வெளியிலலாம் எக்கோ கேக்குது. புஷ்பா 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 நாடி நீவும் அழக பார்க்க கூடி நிற்கும் ஊரு.
நீ தோளை தூக்கி நடந்தா பூமி தூள் பறக்கும் பாரு. உயரம் சொல்ல ஆகாயத்தை மேல தள்ள வேணும். ஆழம் சொல்ல கடலை உள்ள தோண்டி செல்ல வேணும். ஒரு சிட்ட குருவி போல இருந்தா கொட்டு மழையில் நீ தனியா ரெக்க நடங்கி நிக்க வேண்டி வரும். பெரிய பருத்து போல மேல வேற பறந்து பாரு மேகம் கூட காலடியில் மழை பொழிஞ்ச மண்டியிட்டு வணங்கும். புஷ்பா 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 புஷ்பராஜ். புஷ்பா 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 புஷ்பராஜ். நல்லா இருக்குடா. புஷ்பா உன் அண்ணன் பொண்ணு கழுத்துக்கு செயின் வாங்கிட்டு துட்ட சின்னையா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போதுப்பா. நாம எதுக்கு சம்பாதிக்கிறோம்? எனக்கு புரிஞ்சது மச்சான், துட்டு கட்டணும். இத்தனை தெரிஞ்ச புஷ்பாக்கு இன்னும் சிலது தெரியாது. இத்தனை முடிஞ்ச புஷ்பாவால் இன்னும் சிலது முடியாது. சாமியத்தா கும்பிடணும், வாத்தியார வணங்கிடணும், தாயின் பாதம் மட்டும் தொட்டிடணும். ஒட்டக்காரு மாட்டு தேவையில்லை, யாரும் புகழ தேவையில்லை, உண்மையானதில் இருந்த உன் பேரவும் ரெண்டு. புஷ்பா 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 புஷ்பராஜ். 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 டேய் சிஎம் சார் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காரா? அப்படியே டேய் இந்தாங்கடா. டேய் டிஃபன் அப்புறம் தின்னுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. அண்ணன் வந்துட்டு இருக்காரு, கிளம்பணும். போயிட்டு வாட்டா? ஹாய் 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 ஹாய். செம்மையா ரெடியா இருக்காரு சார். சிஎம் பார்க்க போயிட்டு இருக்காரா? சென்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. சென்ட் சிஎம்காக இல்ல, என் சிஓலிக்காக. சாமி அது சரி, சிஎம் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கோ சாமி. நம்ம ஹால் சர்த்துல பெருசாக்கி மாட்டிக்கிறேன். எதுக்கு? யாழு சிஎம் சாரோட மீட்டிங் போனான்னு எல்லாத்தையும் பெருமையா பேத்திக்கலாம்ல. போட்டோ தானே கேட்க, எடுத்துட்டு வரலாம். என் பொண்டாட்டி கேட்கும் போது என்ன வேணாலும் தரலாம். சாமி தொடக்கூடாது சாமி, ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியாகும். ஜாஸ்தியான நல்லதாமே சாமி. ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியானா உனக்கு தான் ஆபத்து. ஆபத்து தான் எனக்கு பிடிக்கும். சாமி வேணாம் சாமி. சத்தம் போடாத, சுத்தி ஆளுக, மானம் போயிட போத. சத்தம் போடாம உன்னால. யோ எங்க போயிட்டு இருக்க? மீட்டிங்குக்கு எனக்கு. வா சாமி. எதுக்கு? ஃபீலிங்ஸ் ஏறிடுச்சு. ஏய் விளையாடாத மீ, சிஎம்மோட மீட்டிங்குக்கு எனக்கு. அது முட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சியா? பாரா சாமி சொக்கா கசங்கி போயிடும். நான் தேய்ச்சி தரேன் சாமி. மே தெரிஞ்சு போயுங்க. கேசவா, என்ன மச்சான்? உங்க அக்காவுக்கு சொக்கா பிடிக்கலையா? நான் போய் மாத்தி போட்டு வந்துடுறேன். சரி மச்சான். டேய் நீங்க டிஃபன் தின்னலாம்டா. கவ் டிஃபன் எடுத்து கொடுக்கா. சரி வா எடுத்துட்டு வரலாம். ஹலோ நோ, அண்ணனுக்கு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகும் போல இருக்குது. அண்ணன்கிட்ட சொல்லிட்டு. நம்மள சொக்கா கசங்கல தானே? ஆமாமே மாயேக வித்த காரியம் நீ. சாமி மறுபடியும் ஃபீலிங்ஸ் ஏறுது சாமி. ஏண்டி மொதண்டா டைம் ஆகுது. ஏ என்ன போட்டோ வேணுமா வேணாவா? டேய் கேசவா மச்சான் லேட் ஆயிடுச்சா? இல்ல இல்ல மச்சான், இங்க உனக்கு வேலை வந்துச்சு, அரை மணி நேரம் லேட் ஆகும்ட்டேன்.
மச்சான் அந்த சொக்கா விட இந்த சொக்கா நல்லா இருக்குது உனக்கு. நக்கல் அதிகமாச்சுடா உனக்கு. நக்கல்லாம் இல்லை மச்சான். அதே சொக்கான்னு தெரியும், அதனால நக்கல் பண்றேன். அதே சொக்கா மச்சான். இது ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி இருந்ததுனால இது வேற சொக்கா நினைச்சிட்டேன் மச்சான் நானு. எது மழு வச்ச மாவு வேச மாதிரியே? புஷ்பா சார் ஏங்க வந்திருக்கீங்க? சேஷாச்சலத்துல இருந்து நீங்க சட்டசபைக்கு போறீங்களா என்ன? அம்மா காலைல ஏந்த எல்லா சட்டசபை மேலேயும் புஷ்பா தான் போறாங்க. அப்புறம் புஷ்பா இதுக்கு சட்டசபைக்கு போகணும். அதெல்லாம் இல்லம்மா, என் பொண்டாட்டி எப்போ வந்து கேட்டது இல்லையா? ஆனா இன்னைக்கு சிஎம் சார் ஒரு போட்டோ வேணும்னு கேட்டா. அவ கண்ணில் சந்தோஷத்தை காணலான்னு வந்து. என்ன சித்தப்பா சார், நீங்க சென்ட்ரல்ல விட்டு ஸ்டேட் அரசியலுக்கு வந்துடலாம்னு யோசிக்கிறீங்களா? கேபினெட் அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. வாப்பா தேவையில்லாத பஞ்சாயத்து. என்ன கேக்குறேன், மினிஸ்டர் ஆகணுமா இல்லையா? நான் அதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். செய்தி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு, கேட்கலன்னு எப்படி? அதோட சிக்காவை டிரான்ஸ்ஃபர் மேட்டர் காதில் போட்டு போகலான்னு. அதெல்லாம் கேட்டு என் மானத்தை வாங்காத. அவனுக்கு பயந்து நான் கேட்குறேன்னு வானுங்க. உனக்கு சம்மந்தம் இல்லப்பா, அது ஏன் ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுவேன். ஆனால் அவன் என்ன நினைப்பான், என்னாலதான்னு சொல்லுவான். நான் தலை குஞ்சு கிடக்கட்டா வேணாம். ஷகாவிட்ட நான் கவனிச்சுக்க, உன் மினிஷியை நீ கவனிச்சுக்கோண்ணா. இதை நீ செய்யணும்னா எனக்கு தெரியாம செஞ்சுக்கணும். எனக்கு தெரியாம செய்யணும்னு நீ நினைச்ச, இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு, விட்டுண்ணா. வாயா. என்ன சங்கர் ரெட்டி, சித்தூர் வார்டு எலெக்ஷன்ல ஒரு 10 சீட் கூட ஜெயிக்கல. எந்த முகத்தை வச்சு நம்ம நிக்கலாம்? இப்ப நான் இவனுக்கு சீட் எதுக்கு? கட்சிக்காரங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. நிற்கும் போதும் கால் நிலத்துல இருக்கும், உட்காந்தா ஒரு கால் மேல இன்னொரு கால் இருக்கும். சிஎம் முன்னாடி நல்லா இருக்காருப்பா. புஷ்பாவை சுமக்குதுங்களா, அதுங்களுக்கு என் கெத்தியும் சேர்த்து சுமக்க சத்துக்குண்ணா. வாசுதப்பா அண்ணா, என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குண்ணா? எப்படி இருக்கான் அந்த பிரதாப் ரெட்டி? திருப்பதி தெரு ஃபுல்லா அவனோட போட்டோ தான் இருக்கு. வரவேற்பு எனக்கா அவனுக்கா? ஸ்டேட் இன்சார்ஜ் இல்லைண்ணா. சொக்கா பக்காவாக போட்டோ எடுக்கிறதுக்கு பக்காவா இருக்கு மச்சான், மாத்தம் தானே இருக்கு. அது சரிண்ணா, இவனை பத்தி சொல்லட்டுமா உங்களுக்கு? ஏய், புஷ்பா தார கேள்விப்பட்டிருக்கையா? அடிக்கடி உன் பேர் என் காதுல விழுந்துட்டு இருக்கு. பயங்கரமான ஆளா இருக்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் காலி பண்றியான், போலீஸ்காரங்களுக்கெல்லாம் ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறியாம. உன் பேர் இங்க மட்டும் இல்லையா? குடு, டெல்லி வரலாம் கேக்குது. என் பார்ட்டிக்கு வேண்டிய ஃபண்டை கொடுக்குற, அது போதும். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஓகே வசதப்பா. புஷ்பா பொண்டாட்டி சிஎம் சாரோட நல்ல போட்டோ கேட்டேன். என்னது இது சித்தப்பா? என்னன்னா ஃபண்டு கொடுக்குறான்னு கடத்தல்காரங்க எல்லாம் போட்டோ எடுக்க முடியாது. செருப்பு காலுக்கு சுகமா இருக்குதுன்னு அதை எடுத்து கையில மாட்டிக்க முடியாதுல்ல?